ஓம் சாந்தி. மனன புரட்சி என்ற தலைப்பில் 21 நாளுக்காக பட்டி நடந்துட்டுருக்கு. பட்டியில் இன்னைக்கு 6வது நாள். இந்த பட்டியில் 7 பாயிண்ட்டுகள் எடுத்துக்கிறோம். 7 ஆக்டிவிட்டி நடத்துகிறோம். ஹோம்ஒர்க் போஸ்ட் செய்யணும். இப்போது ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அந்த நேரத்தில் நாங்கள் நேபாளத்தில் இருந்துட்டு இருந்தோம். அப்போது மாவோவாதிகளோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருந்தது. அதாவது ரொம்ப அதிகமாக இருந்தது அந்த டைமில். இப்போ தங்களுடைய தாக்கத்தை ரொம்ப அதிகமாக செலுத்திட்டு இருந்தாங்க. நிறைய பேரை ரொம்ப தொந்தரவு பண்ணாங்க. குறிப்பாக நேபாளத்தின் தராய் பகுதி. இப்போது எங்கள் வீடு இருக்கக்கூடிய பகுதி அந்த இடம் தான். இப்போ ஒரு குடும்பத்தில் 2 குழந்தைங்க இருந்தாங்க. ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை. அவங்களுடைய பெற்றோர் கொஞ்சம் வசதியானவங்க. அதனால அவங்கள காட்மாண்டூவில் படிக்க வச்சாங்க. அதாவது நேபாளத்தின் முக்கியமான சென்ட்ரல் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல படிக்க வைக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அங்கே நிறைய தொந்தரவுகள். இங்கே இருந்த அளவுக்கு அப்படி இல்லை. ஆனால் இப்போது பள்ளிகளை மூடிடுறது, வண்டிகளை நிறுத்துறது, கடைகளை மூடிடுறது, அந்த மாதிரி அவங்களுக்கு சாதாரண விஷயமா இருந்தது. யாராவது கட்டாயமாக ஸ்கூலுக்கு போனால் கூட ஸ்கூல்லையே தீ வச்சிடுறாங்க, குழந்தைங்களை அடிச்சிடுவாங்க, இல்லை வண்டியை எரிச்சிடுவாங்க, ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்க. அதில் ரொம்ப அதிகமாக தொந்தரவு இருந்தது. அதனால் அந்த பெற்றோர் 2 குழந்தையும் காட்மாண்டூரில் படிக்க வைக்க முடிவு பண்ணாங்க. அவங்களுடைய பாக்கியம் என்னன்னா, ரொம்ப சிறந்த பள்ளியான புத்த நீலகண்டா பள்ளியில் அவங்களுக்கு அட்மிஷன் கிடைச்சிது. அது அரசு பள்ளி தான் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ரொம்ப சிறந்த, ரொம்ப உயர்ந்த பள்ளி, ரொம்ப பழமையான பள்ளி. அந்த ஸ்கூலில் அரசு குடும்பத்தின் குழந்தைங்களும் படிச்சுட்டு இருந்தாங்க. அதில் அவங்களுக்கு அட்மிஷன் கிடைச்சிது. இப்போ எங்கள் பகுதியை சேர்ந்தவங்க தான். அதுக்கு முன்னாடி அவ்வளோ நல்ல ஸ்கூலில் படிக்கலை, அவங்க போர்டிங்கில் தான் இருந்தாங்க. ஆனால் அந்த குழந்தை ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சாங்க. ரொம்ப உழைச்சி 10th பாஸ் ஆகிட்டாங்க, அப்புறம் 12th பாஸ் ஆகிட்டாங்க, நல்ல மார்க் வாங்கினாங்க. அப்போ அமெரிக்காவிலேருந்து சில ஸ்காலர்ஷிப்கான வாய்ப்புகள் வந்துச்சு. ஸ்காலர்ஷிப்பில் படிக்க போகலாம் அப்படின்னு நினச்சாங்க. நேபாளம் ஃபுல்லாக 3 பேரை தேர்ந்தெடுக்கணும். அதில் அந்த குழந்தையும் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இப்போ ஃப்ரீயாகவே அமெரிக்காவுக்கு போனாங்க. அவங்களுடைய பேரண்ட்ஸ் கூட எங்களுக்கு தெரிஞ்சவங்க. அவங்க சொன்னாங்க, பாய்ஜி இது பாபாவோட பிளெஸ்ஸிங்ஸ் தான், இல்லைன்னா எங்களால் குழந்தைங்கள அமெரிக்காவில் படிக்க வைக்கக்கூடிய திறன் இல்லைன்னு. அப்போ இலவசமாக படித்தாங்க. அதுக்கப்புறம் படிக்கிறதுக்கு நடுவில் லீவ் கிடச்சிது, வந்திருந்தாங்க பாபா வீட்டுக்கு போக் வச்ச டைமில். இப்போ கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் 4-5 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி இங்கே வந்திருந்தாங்க. நான் உங்களுக்கெல்லாம் இந்த விஷயத்த சொல்கிறதோட காரணம், அந்த குழந்தை சொன்னது என்னென்னா, எங்களுக்கு கட்டாயம் இருந்தது, அதனால் படிக்க வேண்டியிருந்தது. அந்த கட்டாயத்தினால படித்து இந்த இலக்கை அடைஞ்சோம் அப்படின்னு. அது மாதிரி இங்கே கூட நம்ம படிக்கிறத எவ்வளோ தவிர்க்கிறோமோ, எவ்வளோ விலகி போகிறோமோ, அவ்வளோ பல விஷயங்கள் வருது. எப்படியாவது நீங்கள் படிக்கணும், உழைப்போம், படிப்போம் அப்படின்னா நமக்கு படிக்க வைக்கிறது யாரு? சர்வசக்திவான். அவருடைய படிப்பாக இருக்கிறப்போ வெற்றி. இப்போ நம்ம வாழ்க்கையில் வெற்றின்றது நிச்சயம். இப்போ சொல்ல வர்றது இதுதான். ஸ்டார்டிங்ல இருந்து நிறைய சகோதர சகோதரிகள் வந்ததை நம்ம பார்த்தோம். இப்போ எங்கள் பாய் சாஹப், டாக்டர் சாஹப் பேசுகிறத குழந்தைங்க கேட்பாங்க. கேட்க நல்லா இருக்கும். இப்போ எங்களுடைய சகோதரர் எல்லாருமே முழுவதும் நிரம்பி இருந்தது. ஆனால் ஹோம்ஒர்க் கொடுக்க ஆரம்பித்தப்போ மெதுவாக எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சுது. ஆனால் சில ஆத்மாக்கள் இருக்காங்க, எது இருந்தாலும் நாங்கள் வரதை நிறுத்த மாட்டோம் அப்படின்னு. இப்போ தொடர்ந்து வந்துட்டே இருக்காங்க. இன்னைக்கு அவங்க கிட்ட ஏதாவது ஒரு சிறப்பு தன்மை இருக்கு. அதுக்கு நிச்சயமா அவங்களுடைய தைரியமும் இங்க நமக்கு கிடைக்கக்கூடிய வழிகாட்டுதலின் படி நடந்ததுனால தான் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு மனன புரட்சியோட 6வது நாள். இன்றைய மகா வாக்கியம் 5/4/2013. இப்போ எல்லாரும் சரியா கேட்குறீங்களா இல்லையா அப்படின்னு பார்த்தேன். இன்றைய மகா வாக்கியத்தினுடைய தலைப்பு சுப பாவனை, சுப ஆசைனால ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பானவர்களாக இருந்து, நிர்விக்னமா இருந்து எல்லாரையும் நிர்விக்னமா ஆக்கணும். எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கணும், எல்லாரையும் மகிழ்ச்சியா வச்சுக்கணும். இப்போ இந்த பட்டிக்கு முரளியிலிருந்து முக்கியமாக 7 பாயிண்ட் எடுக்கணும். அந்த 7 பாயிண்டில் அதோட பாவார்த்தம், குணம் என்ன அப்படின்றதையும் ஆக்டிவிட்டியும் இருக்குது. அந்த 7 பாயிண்டில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இன்னைக்கு மகா வாக்கியத்துலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி முரளியை கொஞ்சம் பார்த்துக்கலாம். பாபா யாரை பார்த்துட்டு இருந்தாங்க? எல்லா பொக்கிஷத்தாலும் சம்பன்னமான எஜமான தந்தை தன்னுடைய சம்பன்னமான குழந்தைகளை பார்த்துட்டு இருந்தாங்க. குழந்தைங்க எல்லா வகையிலையும் தந்தை விரும்புறது மாதிரி ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தைகளை பாபா என்ன செய்யறாங்க? குணகானம் செய்யறாரு. என்ன செய்யறாரு?
நெற்றியில கிடைத்துள்ள பெற்றுதல்களின், அதாவது ஒளியின் பிரகாசம் பிரகாசிச்சிட்டு இருக்கு அப்படின்னு பாபா சொல்றாங்க. பாபா சொல்றாங்க, விசேஷ பொக்கிஷங்கள் எவை? ஞானம், யோகம், தாரணை, இதுதான் விசேஷ பெறுதல். பாபா என்ன செய்துள்ளார் அப்படின்னா, பாபாவை சந்திக்க வந்திருக்கோம். நம்மள என்ன செய்யறாரு? வரவேற்கிறாரு. அதனால அமிர்த வேளையில நாம பகவான மீட் பண்றப்போ நம்மள வரவேற்பார்களா இல்லையா? அப்படி உணர்றீங்களா இல்லையா? வாங்க என்னோட இனிய குழந்தைங்களே வாங்கன்னு பாபா 2 கையும் நீட்டி கூப்பிடுறாரு. நம்ம பக்கத்துல போனோன்னே நமக்கு பாபா என்ன பண்றாங்க? திருஷ்டி கொடுக்கிறாரு. ஓகே, இன்றைய மகா வாக்கியத்தினுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சம்பன்னம். சம்பன்னம்னா என்ன? நிறைவான, முழுமையான, இப்போ வழிந்தோடும் அளவுக்கு மீறினது. அப்படி இப்போ இன்னும் என்னெல்லாம் சொல்லலாம்? சம்பன்னமாகிட்டே போகிறப்போ அப்புறம் ஓவர்ஃப்ளோ ஆயிடுது. ஓவர்ஃப்ளோ ஆகிறப்போ அது நம்மளுடைய நடத்தையில தெரியுது. இன்னும் என்ன சொல்லலாம்? கம்ப்ளீட்னஸ், சம்பூரணம், ஃபுல்ஃபில், பரிபூரணம், மேலும் அனைத்து குணங்களாலும் நிறைஞ்ச நிலை. இந்த பக்கத்துல எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, எதுவுமே மிச்சம் இல்லை, பரிபூரணம். இப்போ சம்பன்னம் என்ற வார்த்தைக்கு பலவிதமான அர்த்தம் வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு செல்வத்தின் அடிப்படையில் பார்த்தா தனதானிய சம்பன்னம், செல்வ சம்பன்னம், தனவான், மாலாமல் அப்படிலாம் நம்ம சொல்லலாம். அப்புறம் குணநலனில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்களே பெரிய குணவான், அப்போ அவரையும் சம்பன்னம்னு சொல்லலாம். பாவார்த்தம் என்ன? எந்த விஷயத்துலையும் முழுமையாக கம்ப்ளீட்டாக இருக்கிறது, அதுதான். இப்போது குணார்த்தம் என்ன? ஆன்மீகத்தில் குணார்த்தம் என்ன இருக்கும்? அவங்க அசையாதவராகவும் அசைக்க முடியாதவராகவும் இருப்பாங்க, நிர்விகுணமாக இருப்பாங்க, சக்திசாலியாக இருப்பாங்க, எப்போவுமே ஹாப்பியாக இருப்பாங்க, அவங்க பெற வேண்டியது கிடைச்சிட்டே இருக்கும், அதனால திருப்தியாக இருப்பாங்க, ஆனந்த நஷால இருப்பாங்க, அகங்காரம் இல்லாமல் இருப்பாங்க, கவலை இல்லாமல் இருப்பாங்க, எப்போவுமே ஒரே ரசத்தில் இருப்பாங்க. இப்போ ஒரு கேள்வி, சம்பன்ன நிலையை அடையிறதுக்கான பயணம் ஸ்டார்டிங்ல இருந்து அந்த கடைசி ஸ்டேஜ் வரை அதை என்ன சொல்லுவோம்? புருஷார்த்தம், படிக்கட்டுகள், பயணம். இப்போ நம்மளுடைய சம்பன்ன நிலை நம்மளுடைய இறுதி இலக்கு. ஆனால் ஆரம்பம் எங்கிருந்து? நான் ஆத்மா. இதுதான் ஃபர்ஸ்ட் பாடம். தூங்கி எழுந்தோடனே முதல் சங்கல்பம் என்ன? நான் ஆத்மா. குளிக்கும் போது நான் ஆத்மா. இப்போ ரூம்ல இருந்து மதுபன் வரை வர்றப்போ நான் ஆத்மா. டிபார்ட்மெண்ட் வர போறப்போ நான் ஆத்மா. ஆகவே நான் ஆத்மா என்பதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், அதை நடத்தையில கொண்டு வரணும். அப்போ நம்மளுடைய இலக்குக்கு பக்கத்துல நம்ம போயிடலாம், இலக்கையும் அடைஞ்சிடலாம். இதற்காகவே பாபா மகா வாக்கியம் சொல்றாங்க, பொக்கிஷங்களின் எஜமானரான தந்தை பொக்கிஷங்களால் சம்பன்னமான குழந்தைகளை பார்த்துட்டு இருக்காங்க. பாப் தாதா குழந்தைகளின் குணகானம் செய்கிறார். எந்த குழந்தைங்களை பார்த்து? சம்பன்னமான குழந்தைங்களை பார்த்து. அதுக்கப்புறம் ஒரு ஆழமான உதாரணம், நாரதர் பகவான் கிட்ட போறாரு. பகவான் ஒரு பெரிய டைரியை பார்த்துட்டு இருக்காரு. பிரபு என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாரு. பகவான் சொல்றாரு, என்ன நினைக்கின்ற பக்தர்களின் பெயர் பட்டியல் இது. நாரதர் முதல் பெயரை பார்த்தாரு, அவருடைய பெயர் தான் இருந்துச்சு. அவருக்கு ரொம்ப குஷி. ஆனா ஹனுமான் பெயர் அதுல இல்லை. நாரதர் ஹனுமான் கிட்ட போய் சொன்னாரு, நீங்க எவ்வளோ பகவான் நினைக்கிறீங்க, ஆனா டைரியில உங்க பேரே இல்லையே அப்படின்னு. ஹனுமான் ரொம்ப அமைதியா சொன்னாரு, என்னை பொறுத்தவரை நினைக்கிறது தான் முக்கியம், டைரியில பேர் இருக்கிறது முக்கியம் இல்லை அப்படின்னு. அடுத்து 2வது டைம் நாரதர் திரும்ப பகவான் கிட்ட போறாங்க. பிரபு இன்னைக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இந்த முறை பகவான் ஒரு சின்ன டைரியை பார்த்துட்டு இருந்தாங்க. நாரதருக்கு திரும்பி ஆர்வம், என்ன அந்த சின்ன டைரி அப்படின்னு. இப்போ முதல் பெயர் யாருடையதுன்னு பார்த்தாங்கன்னா ஹனுமானோட பெயர் தான் இருந்தது. அப்போ பகவானை நினைப்பவர்களின் டைரியில ஹனுமான் பெயர் இருந்தது. அப்படின்னா இந்த சங்கம் யுகத்துல பாபா எந்த குழந்தைங்களை நினைக்கிறாரு? அதாவது ஃபர்ஸ்ட் பகவானை யார் அதிகமா நினைக்கிறாங்களோ அவங்களுடைய பெயர் இருந்தது. இப்போ பகவான் யாரை அதிகமா நினைக்கிறாரோ அவங்களுடைய பெயர் இருந்தது. இப்போ பாபா சங்கம் யுகத்துல குழந்தைங்களை அதிகமா நினைக்கிறாரு. பாபாவோட சேவையில எப்பவுமே தயாராக இருக்கிறவங்க, பாபா சொல்றதுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறவங்க, பொறுப்புணர்வோடு நடக்கிறவங்க, முழு ஸ்ரீமத் படி பிராமண வழிப்படி நடக்கிறவங்க, அவங்களுடைய குணகானம் நடக்குது. பாபாவோட இதயத்துல அந்த குழந்தைங்களுக்கு இடம் இருக்கு. இதோட முதல் பாயிண்ட் சம்பன்னம் முடியுது. அடுத்த 2வது ஆக்டிவிட்டி, இப்போ நாம எல்லாரும் ஒரு முறை எழுந்து நிற்கலாம், நம்மளுடைய சம்பன்ன ஸ்வரூபத்தை ஆவகானம் பண்ணலாம். நம்மளுடைய சம்பன்ன ஸ்வரூபம் தேவதை ஸ்வரூபம். அதற்கு முன்னாடி சங்கம் யுகத்தின்
ஃபரிஸ்தா ஸ்வரூபம். அந்த சம்பன்ன ஸ்வரூபத்தினால இப்போ இந்த உலகத்துக்கு பவித்திரம், சாந்தி, அன்பு இந்த 3 கதிர்களை கொடுக்கலாம். நம்மளுடைய வரதான கைகளினால உலகம் முழுவதுக்கும் வைப்ரேஷன்ஸ் கொடுக்கலாம். ஓம் சாந்தி. இப்போ பாபா சொல்றாங்க 2வது பாயிண்ட் பிரகாசம். பொக்கிஷங்களால் சம்பன்னமான குழந்தைங்களோட முகம் பிரகாசத்தால பிரகாசமா இருக்கு. பிரகாசம்னா என்ன? தீபம், ஒளி, தேஜஸ், ஷைனிங் இதெல்லாமே பிரகாசத்தோட சொல். பாவார்த்தம் என்ன? உள்ள இருக்கிறது வெளியில வர்றது, முகத்துல தெரிகிறது. இப்போ உள்ள பவித்திரம் இருந்தா அது முகத்துல தெரியும், மகிழ்ச்சி இருந்தா தெரியும், சம்பன்னம் இருந்தா முகத்துல தெரியும். குணார்த்தம்னா என்ன? தியாகம், தவம், பவித்திரம் இதனால மற்றவங்களுக்கு தாக்கம் ஏற்படணும். இப்போ நம்மளை பார்த்து நாமளும் இந்த மார்க்கத்தில் நடக்கணும் அப்படின்னு உந்துதல், ஊக்கம் வரணும், அவங்களுக்கு உருவாகணும். அதுதான் உண்மையான பிரகாசம். இதற்காக ரொம்ப அழகா ஒரு மகா வாக்கியம் பாபா சொல்றாங்க. ஒவ்வொரு குழந்தையின் முகத்திலையும் பொக்கிஷங்களை பெற்றதின் பிரகாசம் பிரகாசிச்சுட்டு இருக்கு. எவ்வளோ அழகான வாக்கியம். ஓகே, இதோட ஆக்டிவிட்டி இப்போ நாம ஒரு எரியும் பல்பு மாதிரி கற்பனை பண்ணலாம். உடஞ்ச பல்பு இல்லை, எரியிற பல்பு. ஆண் நிலையில இருக்கக்கூடிய பல்பு, அந்த பல்புல இருந்து ஒளி பரவுது. அந்த ஒளி இந்த உலகம் முழுவதும் பரவுது. நமக்குள்ள இருக்கக்கூடிய இருள் விலகி போகுது, பழைய சம்ஸ்காரங்கள் விலகுது, புதிய தெய்வீக ஒளி நமக்குள்ள நிரம்பிட்டு இருக்கு. ஓகே, இப்போ அடுத்தது 3வது பாயிண்ட் தேவை. இப்ப கண்டுபிடிப்பின் தாய் தேவை, அவசியம், நீடு, டிமாண்ட், கோரிக்கை, ஆசை இதெல்லாம் அதனுடைய சொல்ல அர்த்தம். இப்போ அதனுடைய பாவார்த்தம் சுப ஆசை, உலக நன்மைக்கான ஆசை, வாழ்க்கையில முன்னேற வேண்டிய ஆசை, எல்லையற்ற ஆசை, சிறந்த ஆசை. இதுதான் பாவார்த்தம். குணார்த்தம் தேவையே கண்டுபிடிப்பின் தாய். இப்போ காலத்தின் தேவை என்ன? தீவிர புருஷார்த்தம், சம்பன்னம், சம்பூரணம், மௌனம், ஏகாந்தம், ஞான சிந்தனை, ஆத்ம திருஷ்டி, தேகி அபிமானி, அவ்யக்த நிலை இதெல்லாமே இன்றைய காலத்தின் தேவை. பாபா இன்னொரு அழகா புருஷார்த்தத்தை சொல்றாங்க. குறைஞ்சது 500 முறை நான் ஆத்மானு உணரணும் ஒரு நாளையில. வெறுமனே சொல்லக்கூடாது, ஃபீல் பண்ணணும். நான் யாரு? நான் ஆத்மா. அந்த அனுபவம் மெதுவா உள்ள இறங்கணும். நம்ம ஒவ்வொரு நரம்புலையும் அந்த ஆத்ம உணர்வு ஃபீல் ஆகணும். அந்த ரியலைசேஷன்ஸ் நடக்கணும். இதுக்கான ஒரு அழகான மகா வாக்கியத்தை பாபா சொல்றாங்க. ஒவ்வொருவரோட முகத்திலையும் பொக்கிஷத்தின் நிறைவு பிரதிபலிக்குது. இப்போ தேவை அப்படின்னா உங்க முகமே பேசணும். நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்க முகத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு தன்னுடைய பாபா கிடைச்சிட்டாருன்ற ஃபீல் வரணும். இப்போ எப்பவுமே நினைவுல இருக்கணும், நமக்கு நம்மளுடைய பாபா கிடைச்சிட்டாரு அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. நமக்கு நம்மளுடைய பாபா கிடைத்து விட்டார். இப்போ ஒரு நிமிஷம் தாமஸ் ஆல்வா எடிசனை நினைச்சு பாருங்க. எத்தனையோ முறை தோத்து போயிட்டாரு, ஆனா மனசு தளரல. கடைசியில உலகத்தின் ஸ்தூலமான இருளுக்கு ஒளியை கொடுத்தார். அதே மாதிரி இன்னைக்கு நாம உலகத்துக்கு ஆன்மீக ஒளியை கொடுக்கக்கூடியவங்க. இப்போ உங்க முகத்துல மகிழ்ச்சி இருக்கு, அன்பு இருக்கு. இப்போ இந்த மறுமலர்ச்சி எப்பவுமே இப்படியே வச்சிருக்க முடியுமா? பாபா கேக்குறாங்க, இருக்க முடியுமா? முடியும். பாபா கேக்குறாங்க, எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்க முடியுமா? ஓகே, எல்லாருமே எப்பவுமே மகிழ்ச்சியா வச்சிருக்க முடியுமா? நிர்விঘ்னமா இருந்து எல்லாரையும் நிர்விঘ்னமா ஆக்க முடியுமா? அப்படின்னா இன்றைய மகா வாக்கியத்தின் சாரம் இதுதான். நல்ல எண்ணத்தினால ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பவராகவும் இருக்கணும், நிர்விঘ்னமாகவும் இருக்கணும், எல்லாரையும் நிர்விঘ்னமா ஆக்கணும். எப்பவுமே மகிழ்ச்சியாக இருக்கணும், எல்லாரையும் மகிழ்ச்சியா வச்சுக்கணும். இப்போ முதல்ல நாமளே நிரப்பிக்கணும். நாம நிரப்புறப்பதான் நம்மளுடைய முகத்துல பிரகாசம் வரும். நம்மளுடைய முகத்துல பிரகாசம் வந்தாதான் அந்த ஒளி மற்ற ஆத்மாக்களை ஈர்க்கும். அதனாலதான் பாபா முதல்ல நீங்க மாறுங்க, அப்பதான் உலகம் மாறும்னு சொல்றாங்க. இப்ப நம்ம பல நேரத்துல நினைக்கிறோம் இவங்க மாறணும் அவங்க மாறணும் அப்படின்னு. ஆனா பாபா சொல்றாங்க முதல்ல நீங்க மாறுங்க. ஒரு விளக்கு தன்னுள்ள ஒளி இருந்தாதான் இன்னொரு விளக்கை ஏற்ற முடியும். அதே மாதிரி நம்ம கிட்ட அன்பு, அமைதி, சக்தி, மகிழ்ச்சி நிறைஞ்சிருந்தாதான் அதை மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். இப்போ இன்னைக்கு நம்மளுடைய புருஷார்த்தம் வெளி உலகத்தை மாத்துறது இல்லை, நம்மளுடைய மனசை மாத்துறது, நம்மளுடைய சங்கல்பத்தை மாத்துறது, நம்மளுடைய சன்ஸ்காரத்தை மாத்துறது. அது நடந்துருச்சுன்னா அப்புறம் இருக்கக்கூடிய மாற்றம் தானாவே நடக்கும். இன்னைக்கு நம்மள ஒவ்வொருவரும் ஒரு சின்ன உறுதி எடுக்கலாமா? இனிமேல எந்த சூழ்நிலையிலையும் நான் மகிழ்ச்சி இழக்க மாட்டேன், யாருடைய குறையும் பார்க்க மாட்டேன். ஒவ்வொரு நாளும் நான் ஆத்மா அப்படின்ற நினைவுல அதிகமா இருப்பேன். பாபா கொடுத்த பொக்கிஷங்களை அதிகரிப்பேன், அதை மற்றவங்களுக்கு கொடுப்பேன். ஓகே, எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கணும். பாபா சொல்றது என்ன?
எல்லாரையும் மகிழ்ச்சியாக ஆக்கணும், நிர்விகனமாக இருக்கணும், எல்லாரையும் நிர்விகனமாக ஆக்கணும். இப்போ இந்த மகா வாக்கியத்தை அப்படி கேட்டுட்டு விட்டுடாம இன்னிலிருந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம ப்ராக்டிக்கலாக கொண்டு வரலாம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையும் சம்பன்னமாகும், நம்மளோட முகமும் பிரகாசமாகும், நம்மளுடைய வாழ்க்கை பல ஆத்மாக்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். இப்போ எல்லாரும் சேர்ந்து இப்போ சொல்லலாம், நமக்கு நம்மளுடைய பாபா கிடைத்து விட்டார். நாம் எப்போவுமே பாபாவின் ஸ்ரீமத் படி நடப்போம். நாம் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்போம், அனைவரையும் மகிழ்ச்சியாக வைத்திருப்போம். நன்றி. ஓம் சாந்தி.